வணக்கம். இறைவன் அருளால் எல்லோரும் இன்று நின்றுற்று வாழ்வோம். நண்பர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நம் நாட்டை காக்கும் இராணுவ வீரர்களே, இன்று நாம் பார்க்க போவது 27 யோகங்களில் துருவம் யோகம். இந்த துருவம் யோகம் என்பது உங்களுக்கு 12வது யோகமாக வருகிறது. இது பஞ்சாங்கங்களில் 5 அங்கங்களாக பிரிக்கப்பட்டதில் இது ஒரு அங்கம். இந்த துருவ யோகம் என்பது நம்மளுக்கு என்ன, அந்த யோகத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள், அதை பற்றி சற்று விளக்கமாக பார்ப்போம். இப்பொழுது இந்த துருவம் யோகம் என்பது சமஸ்கிருதத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, துருவம் என்று. இது உறுதியானது, நிலையாக இருப்பது, நிரந்தரமானது என்பது அர்த்தம். இதுக்கு தமிழில் ஸ்திரமானது, ஒரு ஸ்திரத்தன்மையா இருக்கக்கூடியதுன்னு சொல்லக்கூடியது. அப்படின்னா அந்த ஸ்திரத்தன்மைங்கிறது என்ன? இப்ப ஜாதகத்துல நம்ம சரராசி, ஸ்திர ராசி, உபயம் ராசி, 3 ராசி இருக்குங்க. சரம், ஸ்திரம், உபயம். பாருங்க, இங்க எழுதிங்க, சரம், ஸ்திரம், உபயம். சரம்னா என்னங்க? நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போகுங்க. சரம்ங்கிறது வளர்ச்சி. ஸ்திரம்னா என்னங்க? ஒரு விஷயத்தை நிலையா செய்யறது, நிலையான முறையில் கடைசி வரைக்கும் உறுதியோட மனப்பான்மையோட போராடி அதில் வெற்றி பெறுறது. உபயம்ன்றது நிலையற்ற தன்மை. அப்ப இந்த நிலையற்ற தன்மைன்னு என்ன? ஒரு சிந்தனையில இருக்க மாட்டாங்க. இப்போ ஒன்று பேசுவாங்க, அப்புறம் ஒன்று பேசுவாங்க. ஒரு காரியத்தை எடுத்துட்டோம்னா சிவமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்படி நிலையற்ற தன்மை உள்ள குணங்கள். இதை சரம், ஸ்திரம், உபயம் என்று சொல்லி நம்ம முன்னோர்கள், சித்தர்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த உறுதியானது, நிலையாக இருப்பது, நிரந்தரமானது என்பது துருவ யோகத்தின் சிறப்புத்தன்மை. இது சுபமான யோகம் தான். இந்த யோகத்துல நம்ம நல்ல காரியங்கள் பண்ணலாம். இதோட ஆதிக்க கிரகம்ங்கிறது கேது. கேது பகவான் இந்த துருவ யோகத்தின் ஆதிக்க கிரகம். ஆட்சி தேவதைன்னு எடுத்துக்கிட்டா பூமாதேவி. இந்த பூமாதேவின்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட உங்களுக்கு பூமி ராசி, ஸ்திர ராசி, அதே மாதிரி பூமி ராசி, கன்னி ராசி, அதே மாதிரி பாருங்க பூமி ராசி, மகர ராசி. இப்படி அந்த நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு வடிவமைத்து கொடுத்துருக்கின்றார்கள் நண்பர்களே. இப்ப மதியானம் 1 மணிக்கு 14/10/2025 இந்த நேரத்தில் பிறந்த ஒரு குழந்தையோட ஜாதகம்னு வச்சுக்கோங்க. நான் இதை கணினிலேருந்து எடுத்து உங்களுக்கு இன்னைக்கு கிரக நிலையில போட்டிருக்கேன். இந்த துருவ யோகத்தில் இருக்கிறவங்க தனித்துவமான குணங்கள் இவங்களுக்கு இருக்கும். மற்றவங்க பார்த்து இவர் நல்லா செய்வார், அவர் யாருங்க அப்படின்னு தேடுற மாதிரி இருக்குங்க. அதான் தனித்துவங்கிறது. நம்ம நினைச்சு பார்ப்போம். ஒரு விஷயத்த சொல்லும் போது அவர் பேரை சொல்லி பாருங்க, அவர் எப்படி தான் பார்த்தீங்களா, அதுவும் தனித்துவங்கிறது. அதே உறுதியான மனம், எடுத்த முடிவுகளில் எதுவும் பின்வாங்காம செய்யறது, அது ஸ்திரம். இந்த மாதிரி ஆளுகளை நம்ம வழி கொண்டு வரணும்னு நினைக்க முடியாது. அவங்க நல்லதோ கெட்டதோ எதா இருந்தாலும் அவங்க ஸ்திரமா அதை அப்படியே செஞ்சு முடிக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு பொறுமை, பக்தி, ஆன்மீக நாட்டம், எந்த சவால்களையும் எதிர்த்து போராடி அதை வெற்றியடையக்கூடிய நிலையான சிந்தனையும் ஒரு நோக்கங்களும் இருக்கும். வேத சாஸ்திரங்களே அறியக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குங்க. ஏன்னா அந்த துருவயோகத்துக்கு கேதுங்கிறதுனால வேத சாஸ்திரத்துக்குள்ள அறிகிற தன்மை, உங்களுக்கு ஆன்மீகம், இதெல்லாம் ஒரு பற்றற்ற சிந்தனை மனசுக்குள்ள உள்ள இருந்துகிட்டே இருக்கும், வெளியே தெரியாது. ஒரு கூர்மையான அறிவு, சிந்தனையும் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதே நேரம் கடின உழைப்பு, வெற்றியை நிலைத்து செய்யக்கூடிய ஒரு வேலையை கவனமாக செஞ்சு அதில் வெற்றி அடையக்கூடிய தன்மை, எல்லாரையும் அரவணைச்சு போகிற குணம், உதவக்கூடிய மனப்பான்மை, எல்லாருக்கிட்டையும் பாசம் காட்டுவாங்க. பாருங்க, இந்த மாதிரி அந்த காலத்தில் சொல்லி வச்சிருக்காங்க, எல்லாம் பொய் இல்லை. இப்போ இந்த துருவ யோகம்ங்கிறது நமக்கு பாருங்க கேது தானே. கேதுன்னா உடனே கெட்டவருங்க கூடாது, சனினா கெட்டவர் அப்படி கிடையாது. நான் இன்னும் அடுத்தடுத்து ஒவ்வொரு கிரகம் எப்போ கெட்டவர் ஆகிறாங்கன்னு நான் சொல்றேன். இப்போ பாருங்க, இந்த கேதுங்கிற கிரகம் அஸ்வினி அப்படிங்கிற நட்சத்திரம் இங்க இருக்குங்க. இந்த வீட்டில் அஸ்வினி நட்சத்திரம் இருக்குங்க, இது 1வது வீடு. அதே மாதிரி இந்த வீட்டில் பரணிங்கிற நட்சத்திரம் இருக்குங்க. இது அஸ்வினி அப்படிங்கிற நட்சத்திரம் இந்த வீட்டில் இருக்குங்க. இந்த வீட்டில் பரணி அப்படிங்கிற நட்சத்திரம் இருக்குங்க. சாரி, அஸ்வினி மகம்ங்கிற நட்சத்திரம் இருக்குங்க. அஸ்வினி மகம், இங்க மூலம்ங்கிற நட்சத்திரம் இருக்குங்க. இந்த அஸ்வினி மகம் மூலம்ங்கிறது கேதுவோட நட்சத்திரம். இந்த 3 ராசியோட அஸ்வினி மகம்
மூலம். இது காலச்சக்கரத்துக்கு 1வது வீடு, 5வது வீடு, 9வது வீடு. அந்த தன்மையை அந்த மக நட்சத்திரம் கேது வாங்கியது நம்ம பிரதிபலிக்குது. நம்மளுக்கு நன்மையோ தீமையோ செய்யுங்க. அப்ப இந்த 1, 5, 9ங்கிறது என்னங்க? அன்பு, பாசம், நேசம், அனைவரையும் அரவணைத்து போறது எல்லாமே. 5வது வீடு சூரியனுடைய வீடு, ஒரு ஆளுமை தன்மை. 1வது வீடுங்கிறது அஸ்வினிங்கிறது செவ்வாயுடைய வீடு, ஒரு நிர்வாக திறமை. பாருங்க 9வது வீடுங்கிறது குருவோட வீடு. இந்த செவ்வாய், சூரியன், குரு நல்லா இருந்தால் தாங்க ஒரு அரசாங்க வேலை கிடைக்கும், நல்ல நிர்வாக திறமை இருக்கும் அவங்ககிட்ட. இது முப்படை தலைவர்கள்னு சொல்லலாம். செவ்வாய், குரு, சூரியன்கிறது முப்படை தலைவர்கள். அப்ப இந்த நாட்டின் முப்படை தலைவர்கள் அவங்க தான். அப்ப இவங்க இந்த 1, 5, 9 காலச்சக்கரத்துக்கு ஏன் வச்சிருக்காங்க? அது சுப பலனை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அஸ்வினி நட்சத்திரம், அஸ்வினி மகம் மூலம்ங்கிறது உங்களுக்கு வச்சிருக்காங்க. அப்ப இந்த அஸ்வினி மகம் மூலம்ங்கிற கேதுவோட நட்சத்திரம் தெரிஞ்சுட்டோமா? அப்ப அந்த கேது உங்களுக்கு இந்த 3 ராசியில இருக்காங்க. இப்ப நம்ம ஸ்திர ராசி பார்ப்போம். இந்த துருவ யோகம்னா ஸ்திரத்தன்மையானதுன்னு சொல்றோம். ஏன் ஸ்திரத்தன்மையானது சொல்றோம் பாருங்க. ஸ்திர ராசி எடுத்துக்கிட்டா ரிஷப ராசிங்க. இது ரிஷப ராசி. அப்புறம் 5 சிம்ம ராசி, இது ஸ்திர ராசி. இது விருச்சிக ராசி, பாருங்க இது ஸ்திர ராசி. இது கும்பராசி, இதுவும் ஸ்திர ராசி. இது காலச்சக்கரத்துக்கு 2வது வீட்லையும், 5வது வீட்லையும், 8வது வீட்லையும், 11வது வீட்லையும் இருக்கு. இந்த வீடுகள் அனைத்தும் ஒரு மனிதனுக்கு ஸ்திரமா இருக்கணும். இந்த 2வது வீடுங்கிறது சுக்கிரனுடைய வீடு, மனைவி மக்களோட, பணம் செல்வாக்கோட, சுகபோகங்களோட அஸ்திரமா இருக்கணும். 5வது வீடுங்கிறது சிம்மம், சூரியனுடைய வீடு, நல்ல நிர்வாக திறமையும், வயிற்ற வாழ்வும், குழந்தை பாக்கியத்தோட, அன்பு பாச நேசத்தோட, உயிர் பற்றான விஷயங்கள்ல நிலையா அவங்க வாழணும். 8ங்கிறது விருட்சகம். அந்த வீடு நிறைய விஷயங்கள் சொல்லும். சுருக்கமா ஆயுள் அப்படிங்கிறப்ப ஆயுள் நிலையா இருக்கணும் அப்படிங்கிறது. 11ங்கிறது உங்களுக்கு ஒரு மனிதன் தான் ஆசைப்படக்கூடியது எல்லாம் அடையக்கூடியது. நட்பு வட்டாரங்கள், சங்கம், சபைகள், இதையெல்லாம் சொல்லுவோம். அது கும்பராசி. அப்ப காலச்சக்கரத்துக்கு பாருங்க, இந்த 5, 9, 5, 11வது ராசி, 5, 11வது ராசி ஸ்திர ராசி அமையுது. அதனால இந்த ஸ்திர ராசியை அமையப்பெற்ற லக்னமோ, 2வது வீடு என்பது தனநிலை, பொன்பொருள், அந்த கிரகமோ, இந்த 12 ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த வீட்டில் இருந்தா அவங்க அந்த கிரகத்தோட தன்மை தசாபுதிகள் நடக்கும்போது ஒரு காரியத்தை சிறப்பா செஞ்சு முடிப்பாங்க, வெற்றி அடைவாங்க. அது எப்படிங்க? அந்த வீட்டில் கிரகம் இருந்தாப்புல சிறப்பாக செஞ்சுருவாங்களா? இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ இந்த துருவ யோகம்ங்கிறது நம்மளுக்கு என்ன கேது தானே அவர் ஆதிக்கம்ன்றாரு. இந்த கேதுவே எடுத்துக்கிறோமே. இந்த கேது பாருங்க, இப்போ இங்கே உங்களுக்கு எங்கே இருக்காரு? சிம்ம ராசியில் இருக்காருங்க. அப்போ இவர் சிம்மராசியில் இருந்தா உடனே அஸ்திரமா அவர் எல்லாம் செய்வார். என்ன செய்வார்? ஸ்திரமா என்ன செய்வார்? கேது அப்படிங்கிறாங்க. பூர நட்சத்திரத்தில் இப்ப இருக்கு. இது சுக்கிர நட்சத்திரமா இல்லையா? அப்ப பரணி, பூரம், பூராடம். பரணி, பூரம், பூராடம்ங்கிறது இந்த கேது அந்த ஆளுமையை பெற்று இந்த ஜாதகருக்கு நன்மையோ தீமையோ வழங்குறாருங்க. சரி, அப்ப இந்த பரணி, பூரம், பூராடம்ங்கிறது 1, 5, 9வது வீடு காலச்சக்கரத்துக்கு. சரி, இப்ப கணிச்ச ஜாதகத்துல உங்களுக்கு மகர லக்னம் அமைஞ்சிருக்குங்க. அப்ப இன்னொரு 2 மணி நேரம் கழிச்சு கும்ப லக்னம் வருமா இல்லையா? அப்ப 2 மணி நேரம் கழிச்சு மீன லக்னமா வருமா இல்லையா? இந்த 2 மணி நேரம் 120 நிமிஷத்துல இந்த ராசியில மகர லக்னத்துல பிறந்தவருக்கு தாங்க இந்த கட்டம். சரிங்க, இப்ப மகர லக்னத்துல பிறந்திருக்காரு இவரு. லக்னம் போட்டு பாத்தீங்களா? இந்த மகர லக்னத்துக்காரரு லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல கேது இருக்குங்களா? அது ஸ்திர ராசியில இருக்குங்களா? அப்ப லக்னத்துக்கு 8ஆம் பாவம்ங்கிறது என்னங்க செய்யும்? கெடுதலையும் பண்ணும். இது கிரகம் இருக்குது. ஆனா அதே கிரகம் பூர்வ நட்சத்திரத்தில் இருக்குங்களா? அப்ப ஒரு கிரகம் அது நிக்கிற நட்சத்திரத்தின் பலன் தானே செய்யும். அப்ப இந்த பூர நட்சத்திரம்ங்கிறது உங்களுக்கு பரணி, பூரம், பூராடம். இவர் லக்னத்துக்கு எத்தாவது விடுங்க? 1, 2, 3, 4வது விடுங்க. அப்புறம் அது 8வது விடுங்க. இது 12வது விடுங்க. அப்ப இந்த பூர நட்சத்திரம் 4, 8, 12 அப்படிங்கிற நட்சத்திரத்துல தாங்க இந்த கேது இருக்காரு. அப்ப கேது என்ன செய்ய போறாரு? இந்த ஒரு 2 மணி நேரத்துல பிறந்த இந்த மகர லக்னக்காரருக்கு கேது 4, 8, 12ங்கிறது வாழ்க்கையில ஒரு வலி, வேதனை, துன்பம், பிரச்சனை, மோட்சம். அவன் பெரிய ஞானி ஆகிடுவார் கேது.
ஏன்னா கேது சுக்கிரன் வச்சுருக்கனால சுகபோகமான வாழ்க்கையெல்லாம் கொடுக்குற மாதிரி கொடுத்து அதுக்கு பிறகு அவர் மனைவி ஒரு வார்த்தை பேசும், நீங்கள் என்ன சம்பாதிச்சிங்கன்னு. 30 வருஷம் கழிச்சு தெரியும், ஆஹா இவ்வளோ நாளாக நம்ம சம்பாதிச்சு போட்டு இருந்தோம், நம்ம இப்படி திடீர்னு ஒரு வார்த்தை சொல்லிடுச்சே அப்படின்னு ஒரு வெறுப்பு ஏற்படும். இதே மாதிரி தாங்க எல்லா விஷயத்துலையுமே கேது பகவான் வந்து அவர் நின்று நட்சத்திரத்தின் அடிப்படையிலையும் அந்த நட்சத்திரம் எந்தெந்த ராசியில் இருக்கோ அதன் அடிப்படையிலையும் செயல்படுவார். கேது மட்டும் இல்லை, எல்லா கிரகமும் அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் செயல்படுவாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரம் தான் அங்கே எழுதலை. இந்த 4, 8, 12ங்கிறது சுக்கிரனோட நட்சத்திரம், இதைத்தான் கேது செய்வார். அப்போ இந்த ஜாதகருக்கு இந்த 2 மணி நேரம் பிறந்த லக்னத்துக்கு கேது இந்த வேலையை செய்கிறாருங்க. இப்போ உங்கள்கிட்ட வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கீங்க, இப்போ ஒரு 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க நாங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்க. இன்னும் ஒரு 1 மணி நேரம் கழிச்சு இந்த லக்னம் வந்துருங்க, இங்கே லக்னம் கும்பராசி லக்னம் வந்துருங்க. அப்போ கும்பராசி லக்னம் வரும்போது இப்போ லக்னத்துலேருந்து நம்ம பலன் பார்க்குறப்ப பாருங்க, இதே கேது 7ஆம் இடத்துல வந்துடுறாருங்களா. அப்போ ஒரே ஒரு கேது தாங்க உலகம் முழுவதும் இருக்காரு. இந்த லக்னத்துக்கு தான் இது 8. இன்னொரு 1 மணி நேரம் கழிச்சு ஒரு பையன் பிறந்தானா இந்த லக்னம், அதுக்கு 7. அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு ஒரு பையன் பிறந்தானா இந்த லக்னம், அதுக்கு 6ஆம் இடம். அப்புறம் அதுக்கு பிறகு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ஒரு பையன் பிறந்தா குழந்தை பிறந்தா இது மேச லக்னம், அதுக்கு இந்த வீடு 5ஆவது வீடு. அப்ப ஒரே கேது ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு பலனை செய்கிறார். இது லக்ன பலன். அதுக்கு பிறகு கேது நின்ற நட்சத்திரம் சுக்கிரன், அது இந்த மகர லக்னத்துக்கு தாங்க 4, 8, 12 பாருங்க. இதே மேச லக்னம். இப்ப இங்க இருந்து கணக்கு பண்ணி பாருங்க, 2, 4, 6 மணி நேரம் கழிச்சு ஒரு குழந்தை பிறகுது மேச லக்னம். மேச லக்னத்துல பிறந்தா அதே கேது பூர்வ நட்சத்திரத்துல இருக்காரு. அவர் எங்கேயும் போல 1.5 வருஷம் அங்க இருக்காரு. அந்த 1.5 வருஷத்துல பூர்வ நட்சத்திரம் 4 பாதத்துல இருப்பாரு. எப்படியாவது 3-4 மாசம் இருப்பாங்களா. அப்படிங்கிறப்ப 5 மாசம் இருக்கிறவரு இந்த லக்னம் மாறி மாறி வரும்போது கேது லக்னத்துக்கு 1ஆவது வீடு, 2ஆவது வீடு, 5ஆவது வீடு, 8ஆவது வீடு, 10ஆவது மாறிடுது. இப்போ இன்னொரு 4 மணி 6 மணி நேரம் கழிச்சு பிறக்கிற இங்க இருந்து எடுத்துக்கிட்டா 2, 4, 6 மணி நேரம் கழிச்சு மேச ராசி லக்னமா வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த மேச ராசியில பிறக்கிற குழந்தைக்கு என்ன பண்றாரு கேது? 1, 2, 3, 4, 5ஆவது வீட்டுல இருக்காருங்களா. அப்ப அது சுபயோகமாயிருதா. அப்ப அது நின்ற நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் தானங்க. அது பாருங்க பரணி பூரம் பூராடம். அப்ப இந்த லக்னத்துக்கு 1, 5, 9 ஆயிருதா. அப்ப 4, 8, 12ங்கிறது இந்த மகர லக்னத்துக்கு பிறந்தவருக்கு மட்டும்தான். அதே இது இன்னொரு 6 மணி நேரம் போச்சுன்னா மேச லக்னத்துல பிறந்தா 1, 5, 9ங்கிற தன்மையை கேது வழங்குவார். எப்படி வழங்குவார்? இந்த 4, 8, 12க்கு 1, 5, 9க்கு என்ன வித்தியாசம்? கேது இந்த சுக்கிரனோட நட்சத்திரத்தின் பலனை வழங்கும் போது இவருக்கு எல்லா பலனையும் வாங்கி இந்த கேது என்ன பண்ணுவார்னா கடைசியில் அவர் ஒரு உணர வைப்பார், இது வாழ்க்கை தான் 4, 8, 12. ஆனா அதே மேச லக்னம் வரும்போது அந்த பிறக்கிற குழந்தைக்கு இதே சுக்குன் பரணி பூரம் பூராடம்ங்கிறது 1, 5, 9 வருது. அப்படிங்கிறப்ப அதே கேது அவனுக்கு இந்த சுக்குனுடைய ஆற்றல்களை சுகபோகங்களை அள்ளி வழங்குவாருங்க. இப்போ கேது நல்லவராயிட்டாருங்களா. ஒரு ராசியில உங்க கட்டத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதுல 8ஆம் இடத்துல கேது இருக்காரு, 8ஆம் இடத்துல குரு இருக்காருன்னு பார்க்காதீங்க. அந்த குரு உங்க ராசி கட்டத்துல எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பாருங்க. அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அதனால நமக்கு இந்த துருவ யோகம்ங்கிறது என்ன செய்யும்னா, கேதுவோட நட்சத்திரம் அந்த கேதுவின் தன்மையை இந்த லக்னம் வரும்போது என்ன செய்யுது, மேச லக்னம் வரும்போது என்ன செய்யுதுன்னா ஒரே கேது வேற வேற பலனை கொடுத்துட்டே இருப்பாரு. இன்னும் உப நட்சத்திர கோட்பாடுக்கு நான் வரல, உங்களுக்கு நட்சத்திரத்தை மட்டும் சொல்லியிருக்கேன். ரொம்ப டைம் ஆகும், உங்களுக்கு போர் அடிக்கும். அதனால ஒரு கேது உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு 8ல் இருக்காரு, அதே நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எப்படி இருக்கீங்க? ஒரு தனநிலையில உங்களுக்கு வாழ்க்கை வீக்கா இருக்கும். அது என்ன செய்யும்? ஜாதக விதி அமைப்பு இருக்கும், அப்படி இருக்கும். கையில பணமே தங்காதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருந்தாலும் எவ்வளவு திறமைசாலியா இருந்தாலும் சம்பாதிச்சாலும் கையில பணம் தங்காது. கேது 8ல் இருக்காரு அதனால அப்படி இருக்க நினைக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு உங்க லக்னத்துக்கு 2ஆம் பாவம், இப்ப இந்த லக்னத்துக்கு 2ஆம் பாவம் எதுங்க? இந்த வீடு தானே. இந்த வீட்டுல 3 நட்சத்திரம் இருக்கு. அது என்ன பலனை வழங்குதோ அதே அந்த வேலையை செய்யும். அப்போ சனி கேது இந்த கிரகங்கள்லாம் நம்ம லக்னத்துல இருந்து எண்ணி பார்க்கணும். அந்த வீட்டுல இருக்காரு, அந்த வீட்டுல இருக்கிறதுனால அந்த தப்பை பண்றாரு, கஷ்டப்படுத்துறாரு நினைக்கூடாது. அந்த வீட்டுல எந்த நட்சத்திரத்துல இருக்காரு, எந்த உபநட்சத்திரத்தில் இருக்காருன்னு பார்க்கணும் நண்பர்களே. நன்றி. எனக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும். இந்த திருவ யோகத்தை பற்றி பார்த்தோம். அது 13வது யோகமா அடுத்த யோகத்தை பற்றி நம்ம பார்ப்போம். வணக்கம்.